அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க அமைக்கப்பட்ட குழு, அமைச்சர்களின் குழு தற்போது அரசு ஊழியர் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், விவரம் என்ன? திலகவதி, தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இதை ரத்து செய்துவிட்டு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசு சார்பில் அண்மையில் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக ஆராய்வதற்கு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவை கலைக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே இருந்த சரண் விடுப்பு எனக்கூடிய அந்த விடுமுறை எடுக்காத நாட்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை நிறுத்தி இருப்பதால் அதனை மீண்டும் வழங்க வேண்டும். மேலும் ஊதிய உயர்வின் போது வழங்க வேண்டிய 21 மாத கால ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளைய தினம் ஜாக்டோ மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களும் தொடர்ந்து போராடி வருகின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பல்வேறு சங்கங்களின் கோரிக்கைகளை கேட்டு நிறைவேற்றுவதற்காக அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் அடங்கிய குழுவினை அமைத்திருந்தார். அதாவது குறிப்பாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, இதேபோல தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், கயல்விழி செல்வராஜ் ஆகிய இந்த குழுவினர் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த குழுவினோடு அமைச்சர்கள் குழுவினரோடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் போன்ற கூட்டமைப்புகள் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜாக்டோ அந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அது சார்பிலும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் செயல்படக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இந்த ஏதாவது அவருடைய கோரிக்கைகள் இருந்தால் நேரு வந்து தெரிவிக்கலாம் என அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.